ஹாய் வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். வீட்டில் கோதுமை மாவும் முட்டையும் இருந்தால் இந்த மாதிரி சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் இது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்திட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி மாவுக்கு மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது. பூரிக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் இலகுன மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு அளந்த அதே கப்பில் சேர்த்திக்கோங்க. நான் உப்பு அளந்த கப்பில் 3 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தான் வரும். லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கையாலே நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நார்மல் டெம்பரேச்சருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்திக்கலாம். கூடவே தக்காளி மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் கொத்தமல்லி இலையும் ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால காரத்தை பார்த்துட்டு நீங்கள் மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடயே நீங்கள் குடமிளகா கேரட் இருந்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூடயே சேர்த்திக்கலாம். நல்லா நுர வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துட்டு இதை ஒரு அகலமான ட்ரேக்கு மாற்றிக்கோங்க. எதுக்காகன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இதை நீங்கள் இப்படியே கூட தோசைக்கெல்லாம் ஆம்ப்லேட்டாக கூட ஊற்றி சாப்பிட்லாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஹவர் கிட்ட மாவு நல்லா ஊறிடுச்சு. சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேவையான உருண்டைகள் எடுத்துகிட்டு நீங்கள் இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக மாவு தூவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம மடிச்சுட்டு மறுபடியும் தேய்க்கும் போது அது நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். அதுக்காக தான். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி மாதிரி நல்லா சூப்பராக வரும் சப்பாத்தி. கட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மாவு தூவிட்டு நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் இதே மாதிரி மடிச்சுட்டு அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையில் நல்லா 2 பக்கமும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லை போட்டு எடுத்துக்கலாம். அந்த முட்டையெல்லாம் நல்லா சப்பாத்தியில் ஒட்டுற மாதிரி நல்லா கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லாம் போட்டதுக்கப்புறமா இன்னும் அந்த வெங்காயம்லாம் ஒட்டாமல் இருக்குது. நம்ம மறுபடியும் ஸ்பூனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்ட உடனேவே எப்படி மேலே எலும்பி வருது பாருங்கள். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் தேவைப்படாது. இதே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் காரமாக. அடிப்பக்கம் லைட்டாக வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் வேக விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
எவ்வளோ ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. கலர் பார்க்க அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். உள்ளே இருக்க சப்பாத்தி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.